சிஜெடாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜெடாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99648 வணக்கம். வணக்கம். ஒரு சின்னதா நாம பண்ற கணக்கு பிழை ஒரு பெரிய சட்ட போராட்டத்துல கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு. ஆமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த சரியா தான் செஞ்சிருக்கீங்க, ஆனா அதை தப்பான ஒரு தலைப்புல பதிவு பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த தப்பை நீங்களே கண்டுபிடிச்சு அதிகாரப்பூர்வமா சரி செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறப்போ கரெக்ட், அப்ப பார்த்து வரித்துறை அதே பழைய பிரச்சனைக்காக ஒரு புது நடவடிக்கை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நாம அலச போறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரிச்ச அப்படி ஒரு முக்கியமான வழக்கத்தான். ஆமா, இது வெறும் ஒரு வழக்கு மட்டும் இல்ல, நிறைய தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு நடைமுறை சிக்கலோட பிரதிபலிப்பு. ஒரு சின்ன தவறு நடந்தா பதட்டப்படாம அதை எப்படி சட்டப்படி சரி செய்யணும், அப்படி சரி செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு இதுல தெரிய வரும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா அதை விளக்குது. அப்போ வாங்க, இந்த வழக்குல உண்மையிலே என்ன நடந்ததுன்னு படிப்படியா பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? இது 2018-19 நிதியாண்டுல நடந்த ஒரு விஷயம். ஓகே. அப்போ மனுதாரர் என்ன பண்றாருன்னா, தன்னோட மாதாந்திர GSTR 3B இருக்கு இல்லையா, ஆமா, மாசம் மாசம் ஃபைல் பண்றது, அதுல ஒரு சின்ன தவறு செஞ்சிடுறாரு. அதாவது அவர் IGSTக்கு கீழே வாங்க வேண்டிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ITCன்னு சொல்லுவோமே, அது சுமார் 1,94,00,000 ரூபாய். ஓஹோ, பெரிய தொகைதான். ஆமா, ஆனா அந்த தொகை அவரு தவறுதலா CGST, SGST தலைப்புகள்ல பிரிச்சு கூறிடுறாரு. ஒரு நிமிஷம், அப்போ அவருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த கிரெடிட் தொகை கரெக்ட், அதுல எந்த தப்பும் இல்ல. கரெக்ட். ஆனா IGSTன்னு வர்றதுக்கு பதிலா CGST, SGSTன்னு தலைப்பு மட்டும் மாறிடுச்சு, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த வழக்கின் ஆணிவேறு. இங்க நாம ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு வரி ஏய்ப்பு முயற்சி கிடையாது. இது ஒரு வகைப்பாட்டு பிழை. சொல்லப்போனா ஒரு கிளாசிஃபிகேஷன் எரர். புரியுது. மேலும் இந்த தவற அவர் மறைக்கவோ மூடி மறைக்கவோ எந்த முயற்சியும் எடுக்கல. தன்னுடைய வருடாந்திர ரிட்டர்னான GSTR 9ஐயும் வருஷ கடைசியில ஃபைல் பண்றது, ஆமா, அதுலயும் தணிக்கை செய்யப்பட்ட கணக்கான GSTR 9Cலையும் இந்த தவற ரொம்ப வெளிப்படையா குறிப்பிட்டு அதை சரி செஞ்சு காட்டிட்டார். இது அவரோட நேர்மையான அணுகுமுறைய அப்பட்டமா காட்டுது. 2021ல ASMT 10 படிவத்துல ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ASMT 10 என்ன? அது ஒரு முதல் கட்ட நோட்டீஸா? ஆமா, உங்க கணக்குல ஒரு வித்தியாசம் தெரியுது, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேக்குற ஒரு நோட்டீஸ். அதுக்கு மனுதாரர், ஆமா, இப்படி ஒரு தவறு நடந்தது, இது ஒரு எழுத்துப்பிழைதான், இத நான் என்னோட வருடாந்திர கணக்குல ஏற்கனவே சரி செஞ்சுட்டேன்னு ஆதாரங்களோட விரிவான விளக்கம் கொடுக்கறாரு. அந்த விளக்கத்தை அதிகாரிங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. மனுதாரரோட விளக்கத்துல திருப்தி அடைஞ்ச துறை 2022ல ASMT 12 அப்படிங்கிற படிவத்தின் மூலமா இந்த நடவடிக்கைகளை கைவிடுவதாக அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. அப்போ ASMT 12 வந்தா அந்த விசாரணை அத்தோட முழுசா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அது ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் மாதிரி தானே? சட்டப்படி அப்படித்தான். ASM 12ங்கிறது உங்க விளக்கம் ஓகே, இந்த விஷயத்துல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு துறை சொல்றதுக்கு சமம். இத பார்த்ததும் மனுதாரர், அப்படா பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்திருக்கார். ஆனா கதை இங்க முடியல, இங்கதான் ஒரு பெரிய திருப்பம் வருது. ஆமா, ஒரு முறை முழுசா முடிச்சு வைக்கப்பட்ட அதே பழைய பிரச்சனைக்காக வரித்துறை மீண்டும் DRC 01A மற்றும் DRC 01 நோட்டீஸ்களை அனுப்புறாங்க. என்னது, அதே பிரச்சனைக்கா? ஆமா, இது ரெண்டுமே வரி, வட்டி, அபராதம் கேட்டு அனுப்பப்படுற அடுத்த கட்ட நோட்டீஸ்கள். அதோட நிறுத்தாம ஒரு மதிப்பீட்டு உத்தரவையும், அதாவது ஃபைனல் ஆர்டரையும் பிறப்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? முடிஞ்சு போன அதிகாரப்பூர்வமா க்ளோஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயத்த எப்படி திரும்ப விசாரிக்க முடியும்? இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? சட்டப்படி இதுக்கு இடமே இல்ல. இதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. ஒரு விளக்கத்தை ஏத்துக்கிட்டு ASMT 12 கொடுத்ததுக்கு அப்புறம் அதே விஷயத்துக்காக மறுபடியும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான சட்ட கேள்வி. நிச்சயம். அப்போ வரித்துறையின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மனுதாரர் என்ன செஞ்சார்?
வரித்துறையின் இந்த செயல்பாட சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அவர் நேரடியா மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்றாரு. ஓ, நேரடியா உயர்நீதிமன்றத்துக்கே போயிட்டாரா? ஆமா, ஒரு அரசு துறையின் செயல்பாடு அதிகார வரம்பு மீறும்போது நாம நேரடியா உயர்நீதிமன்றத்தை அணுகி நீதி கேட்கலாம். சரி, அப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி பார்த்தது? அவங்களோட தீர்ப்பு என்ன? இந்த வழக்கை விசாரிச்ச மாண்புமிகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் அடங்கிய மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு தீர்ப்பு வழங்கியது. மனுதாரரின் வாதங்களை முழுசா ஏத்துக்கிட்டு வரித்துறை பிறப்பிச்ச அந்த மதிப்பீட்டு உத்தரவை முழுமையா ரத்து செஞ்சுட்டாங்க. இது மனுதாரருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கோம். நீதிமன்றம் ஏன் இந்த முடிவுக்கு வந்தது? அந்த தீர்ப்போட சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா விளக்க முடியுமா? நிச்சயமா, நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்ததற்கு பல வலுவான சட்ட காரணங்கள் இருக்கு. முதலும் மிக முக்கியமானது என்னன்னா, சட்டப்பிரிவு 61(2). அந்த பிரிவு என்ன சொல்லுது? அந்த சட்டப்பிரிவின்படி ஒரு வரி செலுத்துபவரோட விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ASMT 12 வழங்கப்பட்ட பிறகு அந்த ஆய்வு தொடர்பான எந்த ஒரு மேல் நடவடிக்கையையும் எடுக்க சட்டத்துல இடமில்ல. அதனால வரித்துறை மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது அதிகார வரம்பற்ற செயல், அதாவது விதவுட் ஜூரிஸ்டிக்ஷன் நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. அப்போ அந்த நோட்டீஸ் அனுப்பும் சட்டப்பூர்வமான தகுதியே அந்த அதிகாரிக்கு அந்த நேரத்துல இல்லைன்னு அர்த்தமா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தன்னுடைய அதிகார எல்லைய தாண்டி செயல்பட்டிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இரண்டாவது காரணம் என்ன? இரண்டாவதா, நீதிமன்றம் இந்த பிரச்சனையின் தன்மைய பார்த்தது. இது ஒரு திட்டமிட்ட வரி ஏய்ப்பு மாதிரி தெரியல, இது ஒரு நேர்மையான எழுத்துப்பிழை, ஒரு கிளரிக்கல் எரர் மட்டும்தான்னு நீதிமன்றம் கருதியது. மனுதாரரோட நோக்கம் தப்பானதா இல்லங்கிறத நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டது. சரி, மூணாவது காரணம் என்ன? மூணாவதா, அரசுக்கு ஏதாவது வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கான்னு நீதிமன்றம் பார்த்தது. இந்த விஷயத்துல மனுதாரர் தனக்கு சேர வேண்டிய ITC-ய IGST கணக்குல கேட்கறதுக்கு பதிலா CGST SGST கணக்குல கேட்டிருக்கார். மொத்த கணக்க பார்த்தா அரசுக்கு ₹1 கூட வருவாய் இழப்பு இல்ல. ஆமா, ஒரு பாக்கெட்ல இருக்க வேண்டிய பணம் இன்னொரு பாக்கெட்டுக்கு போயிருக்கு. ஆனா பணம் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்கு. அதேதான், அரசுக்கு எந்த நஷ்டமும் இல்ல, வருவாய் இழப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய நடவடிக்கைன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. சரி, இறுதியான காரணம்? இறுதியா நீதிமன்றம் ஒரு பொதுவான சட்ட கொள்கையை வலியுறுத்தியது. அதாவது, ஒருமுறை தீர்க்கப்பட்ட ஒரு விஷயத்த நியாயமான காரணம் இல்லாம திரும்ப திரும்ப விசாரணைக்கு உட்படுத்துவது வரி செலுத்துவோரை மன உளைச்சலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கும் ஒரு செயல். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் மிக கடுமையா இந்த தீர்ப்புல பதிவு செஞ்சிருக்கு. ஆக, இந்த தீர்ப்பிலிருந்து வரி செலுத்துற தொழில் முனைவோர்கள் கத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்னென்ன? இதே ரொம்ப தெளிவான சில செய்திகளை தருது. முதல் பாடம், உங்க கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு உங்க விளக்கத்தை ஏத்துக்கிட்டு அதிகாரி ASMT 12 கொடுத்துட்டா அது ஒரு சட்ட பாதுகாப்பு கவசம். அதுக்கப்புறம் அதே விஷயத்துக்கு அவங்க வர முடியாது. இதை எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவதா, இந்த மாதிரி வகைப்பாட்டு பிழைகளை GSTR 9 மற்றும் GSTR 9C மூலமா சரி செய்வது ஒரு சரியான சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறைதான்னு இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. அப்போ நேர்மையா தப்ப ஒத்துக்கிட்டு அதை சட்டப்படி சரி செஞ்சா நமக்கு பாதுகாப்பு உண்டு. நிச்சயமா, அதுதான் மூன்றாவது மற்றும் மையக் கருத்து. நேர்மையான வரி செலுத்துவோர் இது போன்ற தொழில்நுட்ப பிழைகளுக்காக தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த தீர்ப்பின் அடிப்படை செய்தி. மொத்தத்துல இந்த தீர்ப்பு வரித்துறை அதிகாரிகளோட அதிகார வரம்ப ஒரு வட்டத்துக்குள்ள வரையறுக்குது. அதே சமயம் நேர்மையான வரி செலுத்துவோருக்கு ஒரு பெரிய கவசமாவும் இருக்கு. ஆமா, இது ஒரு கவசம் மாதிரிதான். ஆனா இந்த தீர்ப்பு எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியையும் நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஆனா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இங்க எழுகிறது. ம் ஒருவேளை ஆய்வு முடிக்கப்பட்டு ASMT 12 வழங்கப்பட்ட பிறகு மனுதாரர் ஒரு பெரிய வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்றதுக்கு ஒரு புதிய உறுதியான ஆதாரம் அதிகாரிக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்றது? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஒரு பக்கம் நேர்மையான வரி செலுத்துவோரை தேவையற்ற துன்புறுத்தலிருந்து பாதுகாக்கிற இந்த கொள்கை இருக்கு. மறுபக்கம் உண்மையான வரி ஏய்ப்பை விசாரிப்பதற்கான அதிகாரம் துறைக்கு இருக்கணும். இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள சரியான கோட்டை சட்டம் எங்கே வரையறுக்கணும்? இது நம் எல்லோருமே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இது CJ டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன்.
எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.